ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். ப்ரீவியஸ் வீடியோவில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எப்படி ஒரு ஜிபிஎஸ் மாடியூல் வந்து செக் பண்ணுறது, அதே மாதிரி ஜிஎஸ்எம் மாடியூல் வந்து நம்ம எப்படி செக் பண்ணுறது அதுக்கான வீடியோஸ் வந்து பார்த்தோம். இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைபர் கொஸ்டின் ஆன்சர் தான் பார்க்க போகிறோம். ஓகே, எம்ப்ளாய்மெண்ட் கார்டில் வந்து நேம் வந்து எப்படி சேஞ்ச் பண்ணுறது, இது மாதிரி நிறைய பேர் கொஸ்டின்ஸ் வந்து கேட்டிருக்கீங்க. ஓகே, அந்த கொஸ்டின்ஸ் தான் நம்ம ஆன்சர் பண்ண போகிறோம். சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ அந்த யூடியூப் சேனல் நீங்கள் வாட்ச் பண்ணுறீங்க அப்படின்னா கீழே இருக்க ரெட் கலர் ஐக்கான ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான ப்ரெஸ் பண்ணி ஆல்னு கொடுங்க. அப்போ நம்ம யூடியூப் சேனலில் போடுற வீடியோஸ் உங்களுக்கு இமீடியட் நோட்டிஃபிகேஷன் வந்து அப்டேட் ஆகும். ஓகே, நான் ஆல்ரெடி என்னோட சேனலோட கமெண்ட் வந்து நான் ஓப்பன் பண்ணி வச்சிருக்கேன். ஓகே, அப்போ லாஸ்ட்டாக 3 days வந்து பார்த்தீங்கன்னா லாஜிக் கேட்ஸ். ஓகே, இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து கம்யூனிட்டி போஸ்ட்டில் வந்து நான் என்ன பண்ணிருக்கேன், ஒரு சில கொஸ்டின்ஸ் வந்து நான் இது பண்ணியிருக்கேன். அதுக்கு வந்து ஒரு ரைஸ் பண்ணது தான், வேறெல்லாம் எதுவும் கிடையாது. ஓகே, அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து யார் கொஸ்டின் அப்படின்னா என் சார் சார் ரஞ்சீவ் குமார். ஓகே, அது வந்து என்ன கேட்குறது அப்படின்னா கேண்டிடேட் ப்ரொஃபைல் ஆப்ஷன் சேவ் கேண்டிடேட் குளோபல் எக்ஸ்பெக்ஷன் அக்யூஸ் இன் ரெக்யூஸ்ட் இன். சார் எனக்கு இந்த எரர் வருது, எப்படி கரெக்ட் பண்ணுறது, டிகிரி ஆட் ஆக மாட்டேது. ஓகே, நீங்கள் வந்து என்னன்னா மேக்ஸிமம் வந்து இது வந்து உங்களுக்கு டிகிரி ஆட் ஆகலாம் அப்படின்னா நீங்கள் மேக்ஸிமம் 1 or 2 days வந்து வெயிட் பண்ணிட்டு என்ன பண்ணுறீங்க, இயர்லி மார்னிங் நீங்கள் ஒரு 6 o'clock இது மாதிரி ட்ரை பண்ணிப்பாங்க. ஓகே, ஒரு 6 o'clock வந்து நீங்கள் ட்ரை பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு கன்ஃபார்ம் வந்து அப்டேட் ஆகும். ஏன்னா ஒரு சில டைம் வந்து இன்டர்நெட் இஷ்யூனால இருக்கும். ஓகே, உங்களோட மொபைல் ஃபோனோட இன்டர்நெட் வந்து ரொம்ப ஸ்லோவாக இருந்துச்சு அப்படின்னா இந்த இஷ்யூ இருக்கும். அப்படி உங்களுக்கு அப்பயும் உங்களுக்கு ஆட் ஆகலாம் அப்படின்னா நீங்கள் டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் ஆஃபீஸ் இல்லை, டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் ஆஃபீஸ் போனீங்க அப்படின்னா எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸ் நீங்கள் இண்டிவிஜுவலாக இருக்கும். அந்த எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸில் போய்ட்டு நீங்கள் என்ன பண்ணலாம், தாராளமாக அப்டேட் பண்ணலாம். 1 hourலேயே உங்களுக்கு என்ன பண்ணி அப்டேட் பண்ணி கொடுத்தாங்க. ஓகே, மேக்ஸிமம் 1 hour நான் சொல்கிறேன். ஆனால் மினிமம் 5 to 10 minutes உங்களுக்கு அப்டேட் பண்ணி கொடுத்துருவாங்க. நீங்கள் அங்கே அப்டேட் பண்ணிட்டு வாங்கிக்கலாம். ஓகே, இன்னொருத்தவங்க வந்து பார்த்தீங்க அப்படின்னா காயத்ரி T நாட் 4DD. ஓகே, இவங்க 9 daysக்கு முன்னாடி எனக்கு ரிப்ளை கொடுத்துருக்காங்க. ஓகே, வாட்ஸ்அப் வந்து கேட்டுருக்காங்க. அதுக்கு என்ன ரிப்ளை கேட்டுருக்காங்க அப்படின்னா, கொஸ்டின் என்ன கேட்டுருக்காங்க அப்படின்னா, என்னோட எம்ப்ளாய்மெண்ட்ல தப்பா ஆட் ஆயிடுச்சு, அதை டெலிட் பண்ணுவது எப்படி. ஓகே, நீங்க டெலிட் பண்றதும் வந்து பாத்தீங்க அப்படின்னா மேக்ஸிமம் வந்து உங்களால பண்ண முடியாது. ஓகே, எதனால சொல்றேன் அப்படின்னா இது வந்து எம்ப்ளாய்மெண்ட் போர்ட்டல்ல நீங்க ஒன் டைம் ரிஜிஸ்டர் பண்ணிட்டீங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து எந்த ஒரு எடிட்டிங்கும் ஆகல. அதனால என்ன பண்றீங்க அப்படின்னா நீங்க மேக்ஸிமம் வந்து பாத்தீங்க அப்படின்னா எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸ் வந்து போய் நீங்க பார்த்துட்டு தான் கரெக்ட். ஓகே, நேரில் போய் எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸை பார்த்துட்டு வாங்க. ஓகே, எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸில் போயிட்டு எனக்கு இது மாதிரி நான் டிகிரி வந்து மாற்றி ஆட் பண்ணிட்டேன், அப்போ வந்து டிகிரி வந்து என்னால் டெலிட் பண்ண முடியல, என்னோட டிகிரி வந்து கரெக்டாக ஆட் பண்ணணும் அப்படின்னு நீங்க சொன்னீங்க அப்படின்னா அவங்க வந்து அதுக்கான சொல்யூஷன் வந்து சொல்லுவாங்க. ஓகே, இல்லைன்னா அவங்களே வந்து என்ன பண்ணுவாங்க, அந்த ஒரிஜினல் டாக்குமெண்ட்ஸ் நீங்க கொண்டு வந்தீங்க அப்படின்னா நீங்க அங்கேயே அப்டேட் பண்ணிட்டு வரலாம். ஓகே, இதில் எந்த இஷ்யூமே இல்லை. அதனால் எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பண்ணும்போது என்ன பண்ணுங்க, கரெக்டாக அப்டேட் பண்ணுங்க. நீங்கள் செகண்ட் டைம் நம்ம பண்ணலாம், செகண்ட் டைம் எடிட்டபிள் ஆப்ஷன் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா செகண்ட் டைம் எடிட்டபிள் ஆப்ஷன் கிடையாது. நீங்க ஆட் பண்ணும்போதோ இல்லை சேவ் பண்ணும்போது என்ன பண்றீங்க, ஒரு டைமுக்கு 2 டைம் நல்லா பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்க வந்து ஆடோ சேவோ கொடுங்க. ஓகே, மேக்ஸிமம் வந்து கவர்மெண்ட் வெப்சைட் பூராமே வந்து என்ன பண்ணுங்க, இது மாதிரி தான் வந்து லாகின் பண்ணியிருக்காங்க. ஓகே, எந்த ஒரு ஆக்ஷனுமே வந்து ஃபர்ஸ்ட் டைம் நம்ம கரெக்டாக அப்ளை பண்ணிட்டோம் அப்படின்னா செகண்ட் டைம் வந்து நம்ம வந்து எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாம நம்மளால போயிட முடியும். இல்ல நம்ம ஃபர்ஸ்ட் டைம் வந்து தப்பா பண்ணிட்டீங்க அப்படின்னா செகண்ட் டைம் நம்மளால என்ன பண்ண முடியாது, எடிட் பண்ண முடியாது. ஓகே, ஒரு பிரைவேட் வெப்சைட் அப்படின்னா பாத்தீங்க அப்படின்னா அதுல எல்லா ஃபீச்சர்ஸுமே இருக்கு, அவங்களால எடிட் பண்ண முடியுது, அவங்கள கான்டாக்ட் பண்ணி கூட நம்மளால பண்ண முடியுது. ஓகே, ஆனா கவர்மெண்ட் வெப்சைட்டை பொறுத்த வரைக்கும் என்ன பண்ணிருக்காங்க, எல்லாமே வந்து லாக் பண்ணிச்சு. அப்ப நம்ம என்ன பண்ணணும், ஃபர்ஸ்ட் டைம் அப்ளை பண்ணும்போது கரெக்டாக அப்ளை பண்ணுங்க. ஓகே, இல்லை ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா நம்ம தாராளமாக கீழே கமெண்ட் பண்ணுங்க. அப்படி இல்லை அப்படின்னா கீழே வந்து டிஸ்கிரிப்ஷன் என்னோட மொபைல் நம்பர் இருக்கும், என்னோட மொபைல் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க, நான் உங்களுக்கு ரிப்ளை பண்றேன். அதே மாதிரி மேக்ஸிமம் வந்து எம்ப்ளாய்மெண்ட் கார்டில் வந்து நீங்க இந்த இஷ்யூலாம் வருதுன்னு சொன்னீங்க அப்படின்னா உங்களுடைய எம்ப்ளாய்மெண்ட் கார்டோட நம்பர் வந்து எனக்கு ஷேர் பண்ணுங்க. அப்பதான் என்னால சொல்ல முடியும் சொல்யூஷன். ஓகே, இப்போ நான் வந்து உங்களுக்கு சொல்யூஷன் சொல்றேன் அப்படின்னா நான் என்னோட எம்ப்ளாய்மெண்ட் கார்டை வச்சு எனக்கு என்னென்ன இஷ்யூ வந்துச்சோ அதை ஸ்பேஸ் பண்ணி நான் உங்களுக்கு சொல்லிட்டு இருக்கேன். ஓகே, அதே மாதிரி ஒரு சில இஷ்யூஸ்க்கு வந்து நான் கூகுள் யூடியூப் வீடியோஸ் பார்த்து தான் நான் வந்து உங்களுக்கு சொல்யூஷன் தரேன், இல்லைன்னு சொல்ல வரல. அப்போ உங்களுடைய இஷ்யூ என்னவோ அதை வந்து எனக்கு கரெக்டாக நீங்க ஷேர் பண்ணினாவோ இல்லை உங்களுடைய ஐடி கார்டு நம்பர் ஷேர் பண்ணாதான் என்ன பண்ணுவேன், நான் லாகின் பண்ணி உங்களுக்கு என்ன இஷ்யூ அதில் எப்படி சால்வ் பண்ண முடியும் அப்படிங்கிற சொல்யூஷன் வந்து உங்களுக்கு சொல்ல முடியும். ஓகே, அது நீங்க ஷேர் பண்ணாம நான் வந்து உங்களுக்கு கேட்குறேன், வாட்ஸ்அப்ல நான் ஒரு சிலர் கேட்குறேன், ஆனா யாருமே வந்து சென்ட் பண்ணல, அதை நான் சொல்றேன். ஓகே, அதனால நீங்க என்ன பண்றீங்க அப்படின்னா இந்த கொஸ்டின் கேட்கறதுக்கு முன்னாடி உங்களுடைய எம்ப்ளாய்மெண்ட் நம்பர் ஷேர் பண்ணுங்க. ஷேர் பண்ணா மட்டும் எம்ப்ளாய்மெண்ட் நம்பர் பிளஸ் பாஸ்வேர்டு இதை ஷேர் பண்ணா மட்டும் தான் என்னால வந்து அடுத்த ஆப்ஷன் வந்து ஆட் பண்ண முடியுமா முடியாதா இது எல்லாமே என்னால சொல்ல முடியும். ஓகே, ஏன்னா நான் வந்து ட்ரை பண்ண வரைக்கும் என்னோட எம்ப்ளாய்மெண்ட் கார்டில் வந்து ஆட் பண்ண முடியல. ஓகே, அதனால வந்து நான் சொல்றேன், என்ன சொல்றேன், நீங்க வந்து டிஸ்ட்ரிக்ட் எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸை போய் விசிட் பண்ணுங்கன்னு சொல்றேன். ஓகே, வேற எதுவுமே கிடையாது. நீங்க டிஸ்ட்ரிக்ட் எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸ், நானும் கூகுளில் வந்து யூடியூப் வீடியோ எல்லாமே செக் பண்ண வரைக்கும் என்ன சொல்லிருக்காங்க அப்படின்னா எல்லாமே டிஸ்ட்ரிக்ட் எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸ் வந்து செக் பண்ண சொல்லியிருக்காங்க. அதனால நீங்க மேக்ஸிமம் எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸ் வந்து செக் பண்ணி உங்களுடைய டவுட்ஸ், நீங்க ராங்கா ஆட் பண்ணது, அதே மாதிரி ப்ரொஃபைல்ல வந்து அட்ரஸ் சரியா இல்லாதது, இது எல்லாமே நீங்க வந்து மாடிஃபை பண்ண முடியும். ஓகே, அப்படி இல்லை அப்படின்னா கவர்மெண்ட்ல இருந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஒரு 5 years ஒருக்க இது மாதிரி உங்களுடைய எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸ்ல வந்து அட்ரஸ் எல்லாமே மாடிஃபை பண்ணணும் அப்படின்னா இப்போ மாடிஃபை பண்ணிக்கங்க அப்படின்னு சொல்லி ஒரு அனௌன்ஸ்மெண்ட் கொடுப்பாங்க. அந்த டைம்ல நீங்க என்ன பண்ணலாம், எடிட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அந்த டெலிட் ஆப்ஷன் எல்லாமே வந்து அப்டேட் ஆகும். இல்லை ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா நம்ம தாராளமாக கீழே கமெண்ட் பண்ணுங்க, அந்த கமெண்ட்டுக்கு நான் ரிப்ளை பண்றேன். ஓகே, தேங்க்யூ.